அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த கதையின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு தினமும் ஒரு கல். ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் வெற்றிகரமான தொழிலதிபராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எந்த வேலையும் உற்சாகமாக ஆரம்பிப்பான், ஆனால் சில நாட்களில் அதை விட்டு விடுவான். உடற்பயிற்சி ஆரம்பிப்பான், 3 நாட்களில் நிறுத்தி விடுவான். புத்தகம் படிப்பு ஆரம்பிப்பான், 1 வாரத்தில் விட்டு விடுவான். புதிய திறமையை கற்கத் தொடங்குவான், சில நாட்களில் சலித்து விடுவான். ஒரு நாள் அவன் கிராமத்தில் வாழ்ந்த வயதான சிற்பியை சந்தித்தான். அந்த சிற்பி ஒரு பெரிய கல்லை செதுக்கிக் கொண்டிருந்தார். கார்த்திக் கேட்டான், தாத்தா, இவ்வளவு பெரிய சிலையை எப்படி உருவாக்க முடிந்தது? சிற்பி சிரித்தார். நான் ஒரே நாளில் இதை உருவாக்கவில்லை என்றார். தினமும் ஒரு சிறிய பகுதியை மட்டும் செதுக்கினேன். அதுவே இன்று பெரிய சிலையாக மாறிவிட்டது. கார்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது சிற்பி ஒரு சிறிய கல்லை கொடுத்தார். இதை கொண்டு செல். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடியை மட்டும் எடு. பெரிய வெற்றியை பற்றி யோசிக்காதே. இன்றைய சிறிய முன்னேற்றத்தின் பற்றி மட்டும் யோசி என்றார். இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் பதிந்தன. அன்றிலிருந்து அவன் ஒரு முடிவு எடுத்தான். தினமும் 10 பக்கங்களை படிக்க வேண்டும். தினமும் 20 நிமிடம் மட்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் தனது தொழிலை கனவுக்காக 30 நிமிடம் வேலை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். பெரிய இலக்குகளை நினைத்து பயப்படவில்லை. தினசரி சிறிய செயல்களில் கவனம் செலுத்தினான். 1 வாரம் சென்றது. பிறகு 1 மாதம் சென்றது. சில நாட்களில் சோம்பேறித்தனம் வந்தது. சில நாட்களில் மனம் தளர்ந்தது. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்தான். இன்று மட்டும் விடாமல் செய் என்று. 6 மாதங்கள் கடந்தன. அவன் 15 புத்தகங்களை படித்திருந்தான். உடல் ஆரோக்கியமாக மாறியிருந்தது. புதிய திறமைகளும் கற்றிருந்தான். 1 வருடம் கழித்து அவன் தனது சிறிய தொழிலை தொடங்கினான். 3 ஆண்டுகள் கழித்து அந்த தொழில் வெற்றிகரமாக வளர்ந்தது. ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த சிற்பியை சந்தித்தான். தாத்தா, எனது வாழ்க்கையை மாற்றியது திறமை அல்ல, அதிர்ஷ்டமும் அல்ல, தினமும் நான் எடுத்த சிறிய செயல்கள் தான் என்றான். சிற்பி புன்னகைத்தார். வெற்றி என்பது ஒரு பெரிய செயல் அல்ல, சிறிய நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதன் விளைவு என்றார். அப்போது கார்த்திக் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். மக்கள் வெற்றியை பார்க்கிறார்கள், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான சிறிய தொடர்ச்சியான முயற்சிகளை பார்ப்பதில்லை. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் நீதி என்னவென்றால், கன்சிஸ்டன்சி என்பது திறமையை விட சக்தி வாய்ந்தது. தினமும் 1% முன்னேறினால் 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் வருவதில்லை. தினமும் சிறிய சிறிய செயல்களை நாம் செய்யும் செயல்களே ஒரு நாள் மிகப்பெரிய சாதனையாக மாறுகின்றன. நாமும் நமது இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு செயல். இன்றே உங்களுடைய ஒரு செயலை தொடங்குங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.